இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் தினேஷ் சங்கரன். உரிமைகள் பற்றி ஒவ்வொரு விவாதத்திலும் எனக்கு பேசும் உரிமை உள்ளது, எனக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளது, எனக்கு கல்வி பெறும் உரிமை உள்ளது என்று நாம் பெருமையாக கூறுகிறோம். ஆனால் என்றாவது நமது கடமைகள் என்ன என்று யோசித்ததுண்டோ? இது ஒவ்வொரு குடிமகனின் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய மற்றும் பலரால் கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பின் முக்கிய பகுதியான அடிப்படை கடமைகள் பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்திய அரசியல் அமைப்பின் 51A கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள 11 பொறுப்புகள் தொகுப்பாகும். நாம் ஒரு குடிமகனாக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நாட்டை பாதுகாக்க, பாரம்பரியத்தை மதிக்க, ஜனநாயகத்தை மதிப்புகளை நிலைநாட்ட என்ன செய்ய வேண்டும் என்பவை இவை நமக்கு கூறுகின்றனர். உரிமைகள் எவ்வாறு நமக்கு வலிமை அளிக்கிறதோ அதுபோல கடமைகள் நம்மை பொறுப்புள்ள குடிமகனாக உருவாக்குகிறது. இந்த கடமைகள் முதலில் உருவாக்கப்பட்ட அசல் அரசியல் அமைப்பின் இடம் பெற்றிருக்கவில்லை. இவை பின்னர் 1976ஆம் ஆண்டு நடைபெற்ற 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சேர்க்கப்பட்டவை. இந்த எண்ணம் தோன்றியதுக்கான காரணம், ஒரு ஜனநாயகம் வெறும் உரிமைகள் மட்டும் இருந்தால் நிலைநாட்ட முடியாது என்றும் அதில் பங்கேற்கும், பாதுகாக்கும் பொறுப்புள்ள குடிமகன் அவசியம் என்று நம்பிக்கையே காரணமாக கருதப்படுகிறது. இதில் 11 அடிப்படையிலான கடமைகள் என்னவென்றால், அரசியலமைப்பு, தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை மரியாதையுடன், மதிப்புடன், சுதந்திர போராட்ட வீரர்கள் உரிய லட்சியங்கள் போற்றுவதும், இந்தியாவின் ஒருமை, இறையாண்மை மற்றும் அகிலத்தன்மை பாதுகாப்பதும், நாட்டை காப்பதும், தேவையான போது சேவை செய்ய தயாராக இருப்பதும், மதம், மொழி, ஜாதி என்பவனை தாண்டி ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை வளர்த்தாலும், நமது வளமான பண்பாடு, பாரம்பரியத்தை மதித்து பாதுகாப்பதும், சுற்றுப்புற சூழல்களை அதாவது காடுகள், நதிகள், ஏரிகள், வனவிலங்குகள் பாதுகாப்பதும், அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் சீர்திருத்த மேம்பான்மை வளர்த்தாலும், பொது சொத்துகள் பாதுகாத்துதல், வன்முறை தவிர்த்துதல், அனைத்து துறைகளிலும் சிறந்த செயல்திறனை நோக்கி செல்வதும் மற்றும் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் கல்வி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்துதல். இந்த கடமைகள் எளிதானவை. அதுபோல அதற்குள் ஒரு வலிமை வாய்ந்த உண்மை உள்ளது. தேசபக்தி என்பது ஒரு முழக்கம் அல்ல, அது ஒரு செயலாகும். சமூக ஊடக கருத்துகள், உடனடி எதிர்வினைகள் நிறைந்த இந்த உலகில் குடிமகனாக இருப்பது என்பது வெறும் உரிமைகள் கூறுவது மட்டுமல்லாமல், நாட்டிற்கும் நாம் அளிக்கும் பங்களிப்பை அதே அளவுக்கு முக்கியம் என்பதை கடமைகள் நமக்கு நினைவூட்டும். குப்பை எங்கு சதுரி கிடக்கும் போது இயற்கை பாதுகாக்க வேண்டும், தேசிய சின்னங்கள் மரியாதை செய்ய வேண்டும், பொது சொத்துக்களை சேதப்படுத்தக் கூடாது, வெறுப்பு அல்லது பாகுபாட்டை தவிர்க்க வேண்டும் என்ற இக்கடமைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றனர். ஒவ்வொருவரும் இந்த கடமைகள் குறைந்தபட்சம் பாதியாவது கடைபிடித்தால் மாசுபாடு, வன்முறை, விழிப்புணர்வு போன்ற பல தேச பிரச்சனைகள் புதிய சட்டங்கள் இல்லாமல் குறைந்துவிடும். உரிமைகள் நம்மை உருவாக்குகின்றது, கடமைகள் நம்மை பொறுப்பாளனாக மாற்றுகிறது. அரசியல் அமைப்பு நமக்கு கொடுப்பதும் இரண்டையும் நம்மை சுமப்படுத்த அல்ல, நம்மை வழிநடத்துவதற்காக. எனவே அடுத்த முறையில் நமது உரிமைகள் பற்றி பேசும்போது நாம் இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டியது என்ன என்பதை நினைவில் கொள்வோம். இந்த செய்தி பதிவில் எங்களுடன் தொடர்ந்து பார்ப்பதற்கு நன்றி. இதுபோல பல தகவல்களுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.